ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ எதனா ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம் கோல்டில் அப்படின்ட்டு தான் வந்தேன். சரி, தனிஷ்க்கு போனோம். ஃபஸ்ட்டு டைமண்ட் ரிங் பார்க்கலாமே அப்படின்ட்டு போனேன். அதில் வந்துட்டு எனக்கு ஒரு ரிங் ஃபஸ்ட்டு காட்டின உடனே டைமண்ட் கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் இந்த ரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 6 கிராம் இருந்துச்சு. டைமண்ட் வந்து எல்லாமே 18 கேரட் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அதோட ப்ரைஸ் வந்துட்டு 45,000 சொன்னாங்க. அப்புறம் ஏதோ டிஸ்கவுண்ட் போக 44,600 சம்திங் வந்துச்சு. ஆனால் என்னுடைய பட்ஜெட் வந்துட்டு நான் 30-35 அந்த ரேஞ்ச் தான் வச்சுட்டு போனேன். அதனால் என் பட்ஜெட்டுக்கு செட் ஆகலை. குறைச்சி கேட்டு பார்த்தேன், அவங்க இது பண்ணல. அப்புறம் வேறு சரி நார்மலாக கோல்டில் ஸ்டோன் வச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். கோல்டு கலெக்ஷன் எதுவுமே தனிஷில் நல்லா இல்லை. அப்புறம் மனசே இல்லை, எனக்கு வேணும்னா அந்த ரிங் மட்டும் தான் வேணும், இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சரி நாங்கள் வெளியே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு நாங்கள் அடுத்து ஜிஆர்டி வந்துட்டோம். ஜிஆர்டி வந்து பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி அங்கே அந்த பார்த்த அந்த ரிங்கு பிடிச்சனால இங்கே வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஃபஸ்ட்டு டைமண்டுக்கு வந்தோம். டைமண்டில் சுத்தமாக கலெக்ஷனே இல்லை. ஒரு 10 தான் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஒன்றும் பிடிக்கலன்ட்டு அப்புறம் சரி நார்மலான ரிங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு கோல்ட் செக்ஷன் போய் பார்த்தோம். அதில் ஓரளவு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனாலும் எனக்கு அந்த ரிங்கு பிடிச்சனால எனக்கு வேறு எதுவுமே பிடிக்காமையே இருந்துச்சா. அப்புறம் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்காக எல்லா கவுண்டர்லேயும் அந்த டாலர் பிள்ளை விநாயகர் டாலர் வச்சுருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு. ஹேண்ட்மேடு, அப்புறம் ஆன்டிக் ஃபினிஷில் இருந்துச்சா. அது பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சி. வெயிட்டும் நான் கம்மியாக இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சு. 3 கிராம் தான், 3.5 கிராம் இருந்துச்சு. நல்லா இருந்தோடனே அப்போ அந்த டாலரே எடுத்துடலான்னு பார்த்தேன். டாலர் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு 5 கிராம்குள்ளே எடுக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தனால அது ஒரு 3.5, அப்புறம் ஒரு 2.5 கிராமுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் பார்த்தேன். இதெல்லாம் 2.5 கிராம் ரிங்ஸு. அப்புறம் 2.5 கிராம்ஸில் பார்த்தாலும் என்னுடைய பட்ஜெட்டை தாண்டுது, 51,000 கிட்ட வருது அப்படின்றதுனால 2 கிராமில் பார்த்தேன். அப்போவும் எனக்கு 44 வந்துச்சு. சரி, ஓகே எடுத்துக்கலாம், அதான் பிடிச்சிருக்கே. 2 இதை எடுக்கும், அதுவும் 22 கேரட்டு. அந்த டைமண்ட் ரிங் எடுத்தால் 18 கேரட் தான். டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ பெட்டரானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நானே மனசை தேத்திட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச இந்த டாலரும் இந்த ரிங்குமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே போயிட்டு பக்கத்தில் பெரிய நகரில் சிகே பேக்கில் போயிட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணிட்டு அந்த கேக்குக்குள்ளேயே இந்த ரிங்கையும் வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம். அது உள்ளே வச்சு அப்புறம் அங்கே வந்துட்டு ஜேஆர்டியில் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களே, அதை தான் பர்த்டே கிஃப்ட் மாதிரி கிஃப்ட் ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வீட்டில் எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்ன இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. ஆனால் என் ஹஸ்பண்டு கேக் கட் பண்ணும்போதே பார்த்துட்டாங்க உள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அதை பார்த்துட்டு அதான் பார்த்துட்டிங்களா, கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் உள்ளே தோண்டி பார்த்தாங்க, 2 பாக்ஸ் இருந்துச்சா. எடுத்துகிட்டு அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு எல்லாம் ஹாப்பி, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி. அப்படியே ரிங்கெல்லாம் போட்டு விட்டு செயினில் டாலர் கொடுத்து அதையும் போட்டாச்சு. அப்புறம் அப்படியே டின்னர் போயிடலாம் அப்படின்ட்டு ஜிஆர்டியோட கிராண்ட் ஹோட்டல் தான் போனோம். இது என்ன ஹோட்டல், 4 ஸ்டாரா 3 ஸ்டார் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ்லாம். 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, ஒன் டைம் போய் பார்க்கணும். இதுவே எனக்கு பார்க்க என்னவோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பஃபே சிஸ்டம் தான். அங்கே இருக்கிறவங்களுடைய சர்வீஸும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து ஜொமேட்டோ வழியாக டைனிங் புக் பண்ணி போனோம். அதனால எங்களுக்கு 30% ஆஃபர், நல்லாவே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே அவங்க பர்த்டே, நாங்கள் வந்து அக்கேஷன் பர்த்டேன்னு சொல்லி இது பண்ணி வந்தனால அவங்களே சாங்லாம் போட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. டெசர்ட்லாம் அவ்வளோ இருக்குது. சாப்பிட ஆசை இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஒரு 4-5 சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு வயிறு ஃபுல்லாகிடுது. சூப்பராக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.